உங்களுக்கு தெரியுமா? இலங்கையின் ராஜ்யங்கள் பிள்ளைகள் கண்டி ராஜ்யம் ஒன்று இருந்தது, பன்னி ராஜ்யம் இருந்தது. இரண்டு ராஜ்யத்தை அசைக்க முடியவில்லை போர்த்துகீசராலே ஒல்லாந்தராலே. இங்க இறங்கல, நடு இலங்கைக்குள்ள இறங்கலாது. அந்த சிங்களவர்கள் இங்க தமிழர்கள், பன்னி தமிழ் அடங்காபெரு தமிழர்கள், கண்டியில ஒரு தொகை சிங்கள மொழி பேசிய மக்கள். அப்ப ரெண்டும் அடிக்கலாம் போச்சு வெள்ளக்காரனால. பண்டாரவணியனை மும்முனை தாக்குதலில், சதியில், துரோகத்தில் தான் நிறுத்தினார்கள். பண்டாரவணியன் கோட்டை அமைந்திருந்த இடம் எது தெரியுமா உங்களுக்கு? பனங்காமம். பன்னியிலே பனங்காமம் அவன் கோட்டை. பனங்காமத்துல கொடியேற்றி ஆண்டவன் தான் பண்டாரவணியன். அவன் ஊர் வேணும் என்று அங்க இருக்கலாம். கட்சியிலே அது சொல்லப்படுது, தாயுடைய சொந்த ஊரான ஊருக்கு தப்பியோடினான் என்று. அப்படியே தோத்து எல்லாரும் காட்டி கொடுக்க தோத்து 18ஆம் போர் முருகண்டி கிட்ட தோத்து அப்படியே 2 வாழ முத்தியங்கிட்ட தாண்டினான். விலங்கா சொல்ற விஷயம். பண்டாரவணியன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேள்வியுற்றவுடன் அவனுடைய காதலியார் அந்த குருவிச்சி நாச்சியார் கார்த்திகை கிழங்கு அடைச்சு சாப்பிட்டு செத்து போனா அவ பன்னத்துல வச்சு அவனோட உடம்ப கூட எடுக்க கூடாதுன்னு அனுப்பி விட்டாங்க ஆத்துல. அந்த ஆத்துக்கு பேர் இன்றைக்கு குருவிச்சியார். பண்டாரவணி என்ற காதலி இந்த ஊருக்கு பேர் காதலியார் செம்மலங்குளம். இன்றைக்கும் பன்னின்ற ஊர் காதலியார் செம்மலங்குளம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பண்டாரவணி என்ற கல்வெட்டு இருக்கிறதால அந்த ஊருக்கு பேர் இன்றைக்கு கட்சிலை மடு. அந்த ஊருடைய பள்ளிக்கட்டுக்கு பேர் இப்போ பண்டாரவணியன் மகா வித்தியாலயம். ஜாழ்ப்பாண ராஜ்யம் விழுந்துட்டது, கரையோர ராஜ்யங்கள் விழுந்துட்டது. அப்ப பன்னி அடங்கா பற்றி மட்டும் விளைய இல்ல, துரோகங்களோடும் மும்முன தாக்குதல்களோடும் பண்டாரவணியன் வாளோட நின்றவன பீரங்கிகளோட நின்று அடிச்சு 1803ஆம் ஆண்டு தான் கச்சிலமடையில பண்டாரவணியன் தோற்கிறான். பண்டாரவணியன் 1803ஆம் ஆண்டு தோற்ற கையோட அதுக்கு பிறகு 12 வருஷத்துலதான் கண்டி ராஜ்யத்தை அவர்கள் 1815 பிடிக்கிறார்கள். அப்ப பன்னியை விழுத்தினா பிறகுதான் எதை விழுத்த முடிஞ்சது? வெள்ளையர்களால கண்டியை விழுத்த முடிஞ்சது. அப்ப இலங்கை ஒரு குடையில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1815. அப்ப அதுக்கு முன்னம் இருக்கிற பண்டாரவணியின் வரலாறு நீங்கள் மறைத்தீர்கள். 1815 இருக்கிற வரலாறு நீங்கள் படிக்கிறீர்கள். 1815 வரலாறு. அப்ப 1803 வரைக்கும் போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் இந்த 3 பேரை எதிர்த்து நின்றாங்களே வன்னி அரசர்கள். அவர்கள் யார்? அவர்கள் இந்த வரலாறு எங்க? நாங்கள் யார் என்ற கேள்விக்கான பதில் தான் இந்த ஈழத்தமிழர் வரலாறு. இலங்கை